வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய போர் நிறுத்தத்தை நிராகரித்த ஹமாஸ். அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை கைகோர்க்கும் ஈரான். படகில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து, 50 பேர் பலி. 30 நாடுகளில் உள்ள தூதரகங்களை மூடும் ட்ரம்ப். ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகள், யுனிசெஃப் நிறுவன திட்டங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். சீன இணையதள விற்பனை நிறுவனங்கள் தமது பொருட்களின் விலையை அதிகரிப்பதாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. மன்னார் ராமேஸ்வர பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை, ஜனாதிபதி அறிவிப்பு. ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் அமெரிக்காவை சீரழித்துவிட்டார் ட்ரம்ப், பைடன் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியபோது மாயமான வளர்ப்பு நாய் 18 மாதங்களுக்கு பின் காசாவிலிருந்து மீட்ட உரிமையாளர். தொடர்பான விரிவான செய்திகள். காசாவில் உள்ள அனைத்து ஆயுதமேந்திய அமைப்புகளும் இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்ற போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவில் 6 வார போர் நிறுத்தத்துக்கான இஸ்ரேலிய முன்மொழிவையும் ஹமாஸ் நிராகரித்துள்ளது. இந்த திட்டம் போரை முடிவு கொண்டு வருவதற்கோ அல்லது இஸ்ரேலிய துருப்புக்களை வெளியேற்றுவதற்கோ எந்த உறுதிமொழியையும் அளிக்கவில்லை என ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்துள்ளது. இஸ்ரேலிய போர் நிறுத்த வரைவு திட்டத்தின்படி இந்த முயற்சி 45 நாட்கள் அமைதியை கோருகிறது. அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் ஒரு கட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்படுகிறார்கள். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் நுழைய உணவு மற்றும் நிவாரணத்துக்கு ஈடாக இஸ்ரேலிய பணைய கைதிகளில் பாதி பேர் முதல் வாரத்துக்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று 12 அம்ச திட்டம் கூறுகிறது. உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களை இஸ்ரேல் 6 வாரங்களுக்கு மேலாக அந்த பகுதிக்கு நுழைவதை தடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான அடுத்த சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரோமில் நடைபெறுவதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவரான ட்ராபில் குரோஷி கடைசி தெஹ்ரானுக்கு பேச்சுவார்த்தைக்காக வந்துள்ளார். அதில் சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்கள் எந்தவொரு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழும் என்ன அணுகளை பெறலாம் என்பது குறித்து பேச்சுவார்த்தைகளும் அடங்கும். இந்நிலையில் இந்த வார இறுதியில் ஓமான் மீண்டும் ட்ரோமில் பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் செய்யும் என்று அரசு தொலைக்காட்சி அறிவிப்பு தெரிவித்துள்ளது. ஓமானிய தலைநகரான மஸ்கட்டில் கடந்த வார இறுதியில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஓமானின் வெளியுறவு அமைச்சர் இருதரப்பினருக்கும் இடையே ஒரு இடைத்தரகராக பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் வடமேற்கு பகுதியில் மெடான் குழு துறைமுகம் உள்ளது. இந்த துறைமுகத்தில் இருந்து போலோம்பா பகுதிக்கு ஒரு மோட்டார் படகில் 400க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டனர். பண்டாக்கா பகுதியில் படகு சென்று கொண்டிருந்த போது படகில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. படகில் பயணம் செய்தவர்கள் தீ விபத்தில் இருந்து தப்பிக்க ஆற்றில் குதித்தனர். இதில் படகு ஆற்றில் கவிழ்ந்துள்ள நிலையில் இந்த விபத்தில் 50 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புப் படையினர் 100க்கும் மேற்பட்டவர்களை லேசான காயத்துடன் மீட்டனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என்றும் படகில் பெண்ணொருவர் சமையல் செய்தபோதே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 30 நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மூடப்படவுள்ள தூதரகங்களில் 10 தூதரகங்களும் 17 துணை தூதரகங்களும் அடங்குகின்றன. அதன்படி ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா உள்ளிட்ட மண்டலங்களில் உள்ள சில தூதரகங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சோமாலியா, ஈராக், மால்டா, லக்சம்பர்க், காங்கோ மற்றும் தெற்கு சூடான் போன்ற நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை பிரான்சில் அமெரிக்காவுக்கு 5 தூதரகங்கள் செயல்பட்டு வருவதனால் அவற்றையும் மூட முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஜெர்மனி மற்றும் போஸ்னியாவில் உள்ள 2 தூதரகங்கள் மற்றும் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தூதரகத்தை மூடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு மூடப்படவுள்ள தூதரகங்களின் பணிகள் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மூலம் தொடரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளுக்கான மனிதாயமான உதவியை குறைத்துள்ளமையினால் எதிர்வரும் 2026 ஆண்டில் யுனிசெப் திட்டங்கள் 20% வீழ்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அமைப்பான யுனிசெப்பின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 2024 ஆண்டில் யுனிசெப்புக்கு 8.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வாண்டு 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் ஐநா அமைப்புகள் உட்பட மனிதாபிமான மற்றும் அபிவிருத்தி அமைப்புகள் கடந்த சில வாரங்களாக நிதி நெருக்கடிக்கு மத்தியில் இருப்பது தெளிவாகியுள்ளதுடன் யுனிசெப்பும் அதனுள் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1946 ஆண்டு நிறுவப்பட்ட யுனிசெப் அமைப்பின் அனைத்து நிர்வாக பணிப்பாளர்களும் அமெரிக்கர்களாகவே உள்ளனர். தற்போது 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் எங்கள் நிதி ஆதாரங்கள் குறைந்தபட்சமாக 20% அமைப்பு ரீதியாக குறைவாக இருக்கும் என கணித்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் இணையதள விற்பனை நிறுவனங்களான ஷீன் மற்றும் தெமு ஆகிய நிறுவனங்கள் பொருட்களின் விலையை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க நுகர்வோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பானது அடுத்த வாரம் முதல் அமலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை அறிவித்ததன் பின்னரே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்காக சீனா தற்போது 245% வரியினை எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புக்கு சீனா கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா இவ்வாறு வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை மன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துக்கான பயணிகள் படகு சேவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அதேநேரம் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதை அடுத்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். குறிப்பாக ட்ரம்ப் அண்மையில் விதித்த புதிய வரி கொள்கை உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தமது ஆட்சிக் காலம் நிறைவடைந்த பின்னர் முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார். இதன்போது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் அமெரிக்க அரசாங்க நிர்வாகத்தை டொனால்ட் ட்ரம்ப் சீரழித்து விட்டார் என ஜோ பைடன் விமர்சித்துள்ளார். அத்துடன் அவசரமாக ட்ரம்ப் கொண்டு வந்த மாற்றங்களால் அமெரிக்கர்களுக்கு கிடைக்கப்பெறும் சலுகைகளும் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பேரழிவுகளை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இடம்பெற்று வரும் வர்த்தக போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் சீனாவின் இறக்குமதிகளுக்கான வரியை அமெரிக்கா 245% உயர்த்தியுள்ளதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் விமானப்படைக்கு சொந்தமான தேங்கி விமான தளத்திலிருந்து மிராஜ் வே ரோஷ் என்ற போர் விமானம் நேற்று புறப்பட்டு சென்றது. அந்த விமானத்தில் விமானிகள் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டனர். வெகாரி மாவட்டம் ரெட்டா தெப்பா பகுதிக்கு மேலே பறந்தபோது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது. சிறிது நேரத்தில் விமானம் அப்பகுதியில் உள்ள வயல் பகுதியில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. தரையை நோக்கி விமானம் பாய்ந்தபோது அதில் பயணித்த பைலட்டுகள் 2 பேரும் அவசரமாக வெளியே குதித்து பராசூட் மூலமாக தரையிறங்கியதனால் உயிர் தப்பியுள்ளனர். லேசான காயமடைந்த அவர்கள் மீட்கப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பிரான்சின் மிராஜ் 4 விமானத்தின் தரம் உயர்த்தப்பட்ட விமானமான மிராஜ் வே ரோஷ் 1970களில் பாகிஸ்தான் விமானப்படையில் இணைக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ளது. மிக பழமையாக இருந்த போதிலும் இந்த போர் விமானம் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய அங்கமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியபோது மாயமான வளர்ப்பு நாயை 18 மாதங்களுக்கு பின் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் மீட்டு வந்துள்ளனர். காசாவின் டிராபா பகுதியில் முகாமிட்டிருந்த இஸ்ரேல் ராணுவ வீரர் ஹேட்பார் என்றே திரிந்த நாயை ஹேப்ரு மொழியில் கொஞ்சிய போதும் அதனை அது புரிந்து கொண்டு அவரை சுற்றி வந்துள்ளது. நாயின் உடலில் பொருத்தப்பட்டிருந்த மைக்ரோ ஷிப்பை வைத்து உரிமையாளரை கண்டுபிடித்து அவர் ஒப்படைத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.